கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களே, இன்று நாம் பரிசுத்தவான்களின் பொறுமை என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். பொதுவாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இயேசுவின் வெளிப்பாடு, இயேசு வெளிப்படும் போது என்று நம்ம சொல்லும்போது இயேசுவின் வருகையை குறித்ததான ஒரு சுவிசேஷம். நிறைய நேரம் இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நம்ம படித்து கொண்டு இதில் இருக்கிற 7 முத்திரைகள், 7 எக்காலம், 7 கலசங்கள் அப்படின்னு சொல்லி என்ன சீக்வன்ஸு, வருங்காரியத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற காரியத்திலே நாம் மூழ்கி இந்த சுவிசேஷம் எழுதப்பட்ட நோக்கத்தை மறந்து விடுது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வருங்காலத்தில் இயேசுவின் வருகை குறித்ததான வெளிப்பாடு நமக்கு கொடுத்திருந்தாலும் இந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்பதை நாம் சுருக்கமாய் பார்த்து முடிக்க போவோம். இந்த வசனத்தில் பார்க்குறோம், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களின் பொறுமை இதில் விளங்கும். பரிசுத்தவான்கள் என்று இங்க சொல்லப்படுகிற இந்த பதத்துக்கு உரியவர்கள் யார் அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகளை காத்து கொள்ளுகிறவர்கள், இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார். தேவனுடைய கற்பனை என்ன என்பது நமக்கு தெரியும். லூக்கா 16:16 வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களும் யோவான் ஸ்நானம் வரை பிரசங்கிக்கப்பட்டது. அதுக்கு அப்புறம் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்ல. இயேசு பூமியில் இந்த காலத்துல ஊழியம் செய்த நாட்களிலேயே அவர் என்ன சொல்கிறார்? தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படின்னு சொல்லுகிறார். இந்த நாம் இயேசுவை விசுவாசிப்பதினால் நாம் ஒரு மதத்திலிருந்தோ வேறொரு மார்க்கத்திலிருந்தோ இன்னொரு மார்க்கத்துக்கு, கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளாக வரலை. கொலோசியர் 1:13 சொல்லுகிறது, நாம் அந்தகார இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய குமாரனுடைய, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்தோம். இந்த ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிற நாம் முடிவிலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாய் நாம் இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், என்னுடைய குடியிருப்பு, என்னுடைய சிட்டிசன்ஷிப், நான் அந்த நாட்டின் குடியுரிமை பெற்றவன். பரலோக ராஜ்யம் என்பது ஒரு தேசம், ஒரு நாடு. அந்த நாட்டின் குடியுரிமையை பெற்றிருக்கிற நான் அங்கிருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, நம்முடைய இரட்சகராகி இயேசு கிறிஸ்து வருவதற்காக காத்துக்கொண்டேன். யார் இதை பெற்றுக்கொள்வார்கள்? இயேசு வரும்போது எனக்கு அவரோடு வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவன். இங்க வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல காண்கிறது போல புதிய வானம் புதிய பூமியிலே அவரோடு கூட என்றென்றைக்குமாய் நான் வாழுகிற ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கும். அந்த பரிசுத்தவான்கள் யார்னா, அந்த பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமை ஏற்கனவே பெற்றிருக்கிற நான் இந்த பூமியிலே வாழும்போது தேவனுடைய கற்பனைகளை நான் காத்து கொள்ளுகிறவனார். தேவனுடைய கற்பனைகள் என்ன என்பது நமக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் 2 முறை அவர் திருவுளம் பற்றினார். அவருடைய சத்தம் எல்லாரும் கேட்கத்தக்கதாக அவருடைய சத்தத்திலே காணப்பட்ட 2 வாக்கியங்கள் என்னன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசுவை குறித்து அவர் சொல்லுகிற கூற்று என்னன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். முதல் கற்பனையே என்ன? இவர் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசம்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான கற்பனை. நமக்கு தெரியும், பிரதான கற்பனை என்னன்னா,
நம்முடைய பிதாவாகிய தேவனை நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். யார் அன்பு கூறுகிறார்கள்னா அவருடைய கற்பனையை கை கொள்கிறது தான் அவரிடத்தில் நாம் காண்பிக்கிற அன்பு. அன்பா அப்பா துதிக்கிறேன், உண்மையில் அன்பா இருக்கிறேன்னு சொன்னா மாத்திரம் போதாது, அவருடைய கற்பனைகளை கை கொள்வது தான் அன்பு. அவருடைய பிரதான கற்பனை என்னன்னா இயேசுவை விசுவாசிக்கிறவனா இருக்கணும். விசுவாசித்தேன் என்றல்ல, விசுவாசிக்கிறவனா இருக்கணும். இந்த விசுவாசத்தில் முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறான். தேவனுக்கு முன்பாக நியாயாசனத்தில் நாம் நிற்கும் போது அவர் நீதிமான் என்று நமக்கு தீர்ப்பு கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை தர வேண்டும் என்றால் இந்த விசுவாசத்தை நான் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வேன். இரண்டாவது முறை பிதாவானவர் பேசும்போது அவர் சொல்லுகிறார், மறுரூப மலையில சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றார். இயேசு சொல்லுறது கேளுங்க என்றார். இயேசு என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு ஒரு புதிய கற்பனையை தருகிறேன். ஏற்கனவே நாம பார்த்தோம், இதற்கு ஒப்பனையான இரண்டாவது கற்பனை என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம இடத்தில் நாம் அன்பு கூறுவது போல பிறனையும் நாம் நேசிக்கிறவர்களாக இருப்போம். அதுக்கு இயேசு சொல்லுகிறார், நான் அதை காட்டிலும் பெட்டர் ஒரு கமாண்ட்மெண்ட் தரேன், ஒரு கட்டளையை தருகிறேன், புதிய கற்பனையை தருகிறேன். நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்க. ஏன்னா நான் சில நேரத்தில் நான் என்னையே நேசிக்காதவனா இருப்பேன். என்னையே நேசிக்காதவன் நான் என்னை எப்படி நேசிக்கிறேன் அது போல நான் மற்றவன் நேசிக்கிறேனா இருக்கக்கூடாது. கிறிஸ்து நம்மில் காட்டின அன்பை போல நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். இதுதான் கற்பனை, ரெண்டு கற்பனை. இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு நம்மிடத்தில் காண்பித்த அன்பை போல நாம் மற்றவர்களிடத்தில், விசேஷமாக சகோதரரிடத்தில், இயேசுவை நம்புகிற விசுவாசிகளிடத்தில் அன்பு காண்பிக்க வேண்டும். இந்த கற்பனைகளை நான் காத்து கொள்ளும் போது, இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தையும் நான் சகோதரர்களை நான் நேசிக்கும் போது, இங்க சொல்லப்படுகிறது எனக்கு கொடுக்கப்படுகிற டைட்டில் என்ன? பரிசுத்தவான். இந்த பரிசுத்தவான்களாய் இருந்தால் மாத்திரம் போதாது, இன்னொரு குணாதிசயம் தேவைப்படுகிறது. அதை தான் நாம இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் கொடுக்கப்பட்ட நோக்கமே அதுதான். பரிசுத்தவான்களுக்கு தேவையான இன்னொரு பண்பு என்னன்னா பொறுமை. எதுல பொறுமைன்னா, உபத்திரவம் இருக்கும் வாழ்க்கையில. நாம் வாழ்கிற இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற ஒரே போராட்டம் என்னன்னா விசுவாசத்தை காத்து கொள்வதற்கான போராட்டம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கணும். ஓட்டம் முடிகிற வரைக்கும் ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் இருக்கு. என்னன்னா விசுவாசத்தை நான் காத்து கொள்வதற்கான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல நான் வெற்றியுள்ளவனா இருந்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதனால எனக்கு என்ன ஒரு நிச்சயம் இருக்குன்னா, எனக்கு நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு, ஜீவ கிரீடம் உண்டு, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதற்கான பலன் எனக்கு உண்டு. பொறுமை அவசியம். இந்த வாழ்க்கையில என்ன உபத்திரவம் வந்தாலும், இல்லைன்னா என்ன மேன்மைகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், நிறைய நேரத்துல ஐஸ்வர்யம் இல்லைன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனை இல்லைனால சுகபோகமா இருக்கேன், இதுலையும் விசுவாசத்தை இழந்து விடலாம். இல்லைன்னா வாழ்க்கையில பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு தோல்வி, இல்லை வீட்டில் ஒரு மரணம், இல்லை நான் எதிர்பார்த்த ஒரு காரியம், விசுவாசித்தேன், ஜெபம் பண்ண, ஒன்றும் நடக்கலையே, தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு விசுவாசத்தை நான் விட்டு விடக்கூடாது. அதே நேரத்தில் உபத்திரவங்கள், கிறிஸ்தவர்களாய் இருக்கிறது நிமித்தம் உபத்திரம் உண்டாகும். பக்தியாய் வாழ்கிற எல்லாரும் அவர்களுக்கு உபத்திரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் என்னன்னா, நீங்கள் கர்த்தருக்காக எதை கொடுத்தாலும் எதை இழந்தாலும் நூறத்தனையா இங்க பூமியில தருவாராம். ஆனா அது கூட சொல்லப்பட்டு உபத்திரவத்தோடு கூட தான். பூமியில இருக்கும்போது நூறத்தனையாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா அதே நேரத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உபத்திரமும் இருக்காது, நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துருவேன்னு நினைக்க கூடாது. பிரச்சனையை ஜெயிக்கிற மக்கள் பாக்கியவான். இந்த பிரச்சனையிலே நான் தொடர்ந்து விசுவாசத்தை காத்து கொள்வதுதான் ஜெயம். எனக்கு இருக்கிற இந்த போராட்டத்துல நான் ஜெயிச்சேன்னு இல்லை, போராட்டத்துல என்ன இந்த வியாதி நீங்கிச்சு, இந்த பிரச்சனை மாறிச்சு அல்ல. இந்த போராட்டத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல
தேவன் என்னை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி, என் விசுவாசத்தை நான் இழந்து விட மாட்டேன். அதுதான் காரியத்தின் கடைத்தொகை. விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனுடைய கற்பனைகளை காத்து கொள்கிற பரிசுத்தவான்களுக்கு அந்த உபத்திரவத்தை தாண்டி, உபத்திரவத்தில் கர்த்தர் விடுதலை தந்தாலும் சரி, விடுதலை தராவிட்டாலும் சரி, விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு ஒரு பொறுமை தேவை. அந்த பொறுமையோடு நாம் சகித்து அந்த விசுவாசத்தை காத்து கொண்டால் நாம் ஜெயங்கொள்கிறவர்களா. ஜெயங்கொள்கிறவர்களுக்கு இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல காணப்படுகிற வெளிப்பாடுகளின் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின் சாராம்சத்தை சுருக்கமாக ஒரு 10 நிமிஷத்துல பார்த்துட்டு அதோட கடைத்தொகையை நாம் திரும்ப பார்க்க போறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும்போது முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென் சொல்லிட்டு அவர் சொல்றார். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். இயேசு வரப்போகிறார். இதை குறித்துதான வெளிப்பாடு தான் இது. அதை குறித்து தான் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். பிதாவானவர் இயேசுக்கு கொடுத்ததை இயேசு ஒரு தூதன் மூலமாக யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் வருகை எப்போ உண்டுன்னு பிதாவை தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம சுவிசேஷங்களை பார்த்திருக்கோம். அந்த பிதாவானவர் இயேசுவின் வருகை குறித்ததான வெளிப்பாடை யோவானுக்கு தந்தருளினார் இயேசுவின் மூலமாக. அந்த வெளிப்பாடு தான் நாம் வெளிப்படுத்தின சுவிசேஷமாக பார்க்கிறோம். இந்த பகுதியில் இயேசுவின் வருகை குறித்து பேசும்போது 1:19 சொல்லுகிறார், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது. 3 காரியங்கள் இந்த வெளிப்படுத்தின காரியங்கள் இருக்கு. இப்போது நீ கண்ட தரிசனத்தை, நீ கண்டதை எழுது. அதுக்கான வியாக்கியானத்தை பார்க்கிறார். இயேசு வெள்ளை அங்கை தரித்திரவராய் பொற்கச்சை மார்பருகே அவர் போட்டவராய் ஒரு ரோம நியாயாதிபதி எப்படி இருப்பார் அந்த ரீதியில தங்க வெளிப்பட்டார். எதற்காக அவர் வெளிப்பட்டார்னா, அவர் சபை நடுவிலே உலாவி சபையை அவர் கண்டு அதை குறித்து அவர் நியாய தீர்ப்பு சொல்கிறார். உனக்கு இந்த குறை இருக்கு, இந்த நிறை இருக்கு என்ப காரியத்தை பேசிவிட்டு அதை தான் அவர் சொல்றார், இருக்கிறவைகளை எழுது. நீ கண்டவைகளை எழுதிட்ட, இருக்கிறவைகளை எழுது. இயேசு சொல்றார் 7 சபைகள் இருக்குப்பா ஆசியால, அந்த ஆசியால இந்த குறைகள் நிறைகள் இருக்கு, இருக்கிறத எழுது. அந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் நமக்கு இன்றும் பொருந்துகிறதா இருக்கு, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமா. அந்த 7 சபைகளை குறித்து நம்ம சொல்லப்பட்ட செய்தியை தனியாவே ஒரு எபிசோட்ல பார்த்திருக்கோம். அந்த 7 சபைகளுக்கு சொல்லும் போது ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுகிற காரியம் என்ன, ஜெயங்கொள்ள வேண்டும். எதை ஜெயிக்கணும்னா, உங்கள் அன்பு குறையாத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொண்டு அந்த சோதனையிலே ஜெயிக்க வேண்டும். உபத்திரவத்திலே விசுவாசத்தை காத்து கொள்வது ஒரு போராட்டம். அதிலே ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். கள்ள போதகர்கள் வருவாங்க, கள்ள போதகங்கள் வரும், அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதை ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் வருகையை எதிர்பார்க்காத ஒரு நிலை, ஒரு அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற ஒரு நிலை வந்துடும். உபத்திரங்களினாலேயோ இல்லை ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலேயோ இயேசு வருகிறார் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வந்துவிடும். அது ஒரு சோதனை. அதுல நீங்க ஜெயித்து இயேசு வாரும் என்று அழைக்கத்தக்கதாக அந்த வாஞ்சியோடு அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை வேணும். இந்த சோதனையில நீங்க ஜெயிக்கணும். அனலுமின்றி குளிருமின்றி ஏதோ நான் ஒரு ஸ்டாண்டர்டான லெவல் வந்தேன், சர்ச்சுக்கு போனேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டேன், ரெகுலராக போனேன், காலையில் எழுந்துச்சு ஒரு அதிகாரம் வாசிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், கொடுக்க வேண்டிய காணிகள் கொடுத்தேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ராக்ஸ் கொடுத்தேன், யார்கிட்டயே சொல்லிட்டேன். ஒரு திருப்திப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருக்கக்கூடாது, அனலாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு சோதனை இருக்கு. போதும், வெதுவெதுப்பா இருந்தா போதும், நமக்கு ஓகே, நான் திருப்தி கொள்கிற அளவுக்கு, மற்றவங்க ஓகே நல்ல இவர் பக்தியா தான் இருக்கார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை. நான் தேவன் மேல் பசி தாகம் உள்ளவனாக, அவர் என்னை பூமியில வைத்திருக்கிற காரியத்தை நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாக, தேவனுடைய ராஜ்யத்தின் பரம்புதலுக்கு செயல்படுகிறவனாக, தேவன் என் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறவனாக செயல்பட வேண்டும்.
ஆவிலே அனல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இதற்கு ஒரு சோதனை. வெதுவெதுப்பாக அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறது ஒரு சோதனை. அதை ஜெயித்து ஆவிலே அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை தான் இந்த 7 சபைகளுக்கும் அவர் சொல்லியும். அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, வரப்போகிற ஒரு காரியங்களோ 19 சொல்ல, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது என்றார். என்ன சம்பவிக்க போகிறது அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சபைகளுக்கு இருக்கிற தேவனுடைய வார்த்தையை கூறிவிட்டு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்படுகிறது, இவைகளுக்கு பின்பு இதோ அப்படின்னு சொல்லி வரப்போகிற சம்பவிக்க போகிற காரியங்களை தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் வருகை குறித்ததான ஒரு சுவிசேஷம் என்று நமக்கு தெரியும். 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் முதலாவதாக பிதாவை தொழுது கொள்கிறார்கள், பிதாவுக்கு கனம் கொடுக்கிறார்கள். 5ஆம் அதிகாரத்தில் திரும்ப குமாரனாகிய ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமை செலுத்துகிறார்கள். காரணம் நடுவில் என்ன அப்படின்னு 5ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவர் ஜெயம் கொண்டவராக இருக்கிறாராம். என்ன ஜெயம் அப்படின்னு பார்த்தா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் தாமே அடிக்கப்பட்டு தம்முடைய இரத்தத்தினால் தேவனுடைய ஜனங்களை அவர் மீட்டு எடுத்து அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினாராம். எதற்கு? அவர்கள் திரும்ப பூமியை ஆளும்படியாக. இதுதான் இயேசுக்கு கிடைத்த வெற்றி. இயேசு ஏன் வந்தார் பூமிக்கு? ஏன் மரிக்க வேண்டும்? ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? எதற்கு திரும்ப வரப்போகிறார்னா இதுதான் நோக்கம். இயேசு மரித்து உயிரோடு எழுந்து இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற சீக்கிரம் வரப்போகிறார்னா காரணம் என்னன்னா, தேவ ஜனங்கள் அவரை விசுவாசிக்கிற பரிசுத்தவான்கள் தேவ ஜனங்களாய் மாறி நாம் அவருக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஒரு நாள் அவரோடு கூட என்றென்றைக்குமாய் பூமியிலே நாம் அரசாளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன நோக்கம். அந்த நோக்கத்தை இயேசு செய்து முடித்தார். வெற்றி கண்டவராய் இருக்கிறார். அந்த வெற்றி கண்டவராய் இருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த நேரத்தில் நாம் அந்த ஆளுகைக்குரியவர்களாக இராதபடிக்கு, நம்முடைய விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு, நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளுகிறதிலே பொறுமையோடு சகித்து விசுவாசத்தில் முடிவு பரிந்தும் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் இதுக்கு சாராம்சம். ஏன்னா அந்த காலத்தில் இந்த புத்தகம் எழுதும் போதே வெளிப்படும் போதே அப்போஸ்தலனாகிய யோவான் உபத்திரவத்தினாலே பத்மு தீவில் சரிப்பட்டு இருக்கிறார். சபையானது உபத்திரவத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் லெட்டர்ல எழுதுறார். ஒவ்வொரு சபைகளுக்கு சொல்லும்போது உபத்திரவத்தில் நீங்க விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க, ஜெயங்கொள்ளணும் ஜெயங்கொள்ளணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இந்த சம்பவிக்க போகிற எதிர்காலத்தையும் சொல்லுவதற்கான காரணம் என்னன்னா, எப்ப இப்போ தான் இந்த பிரச்சனை நினைக்காதீங்க. பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கும். இயேசு வருகிற வரைக்கும் உபத்திரங்கள் உண்டு. அந்தி கிறிஸ்து காலத்துல கூட உபத்திரங்கள் இருக்கு. அதுலையும் ஜெயங்கொள்கிறவர்களுக்கு தான் பரலோகம் சொல்லப்படுகிற சகல ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைக்க போகிறது. நீங்கள் விசுவாசத்தை இழந்து விட்டீர்களானால் அந்த நன்மையை சுதந்திரத்தை இழந்து விடுவீர்கள் என்பதை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக எழுதப்பட்டது. என்ன சம்பவிக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 பகுதியாக பிரிக்கப்படுது. இந்த பகுதியில் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இயேசு கொண்டவராக இருக்கிறபடினாலே பிதாவினுடைய வலது கரத்தில் இருக்கிற அந்த புஸ்தகத்தில் இருக்கிற 7 முத்திரைகளை அவர் உடைக்க அவருக்கு அதிகாரம் இருக்குது, தகுதி இருக்கிறது என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இதுதான் சீக்வன்ஸ். 7 முத்திரைகள், 7 எக்காலம், 7 கலசங்கள். ஆனால் இது ஒன்றுக்கு பின்னு ஒன்று என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த சீக்வன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். வெள்ளை குதிரையில் ஏறி போகிறத பார்க்குறோம். அந்த காலத்தில் யுத்தங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது. 2ஆம் முத்திரை என்னன்னா சிவப்பு குதிரைன்றது. அந்த காலத்தில் யுத்தங்களும் பூமியிலே சமாதானமின்மையும் பெருகி இருக்குன்னு சொல்லப்படுகிறது. 3ஆவது முத்திரை என்னன்னு பார்க்கும்போது கருப்பு குதிரை. அப்பொழுது பஞ்சம் இருக்கும், சாப்பாடுக்கு குறைவு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 4ஆவது முத்திரையில் மரணம், பூமியிலே
கால் பங்கு 4:1 அப்படின்னு வீதியில பஞ்சத்தினாலே, வியாதினாலே, மிருகங்களினாலே, யுத்தங்களினாலே மரணம் நேரிடுகிறதா இருக்கு. 5வது முத்திரையை பார்க்கும்போது பரலோகத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். அங்க இரத்த சாட்சிகள்லாம் தேவனிடத்தில் முறையிடுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய மரணத்துக்கு நீங்கள் அதற்கான நீதி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல, வெயிட் பண்ணுங்க, அதுக்கான டைம் வரப்போகிறது. அவங்களுக்கு வெண்ணங்கி கொடுக்கப்படுகிறது. 6வது முத்திரையில ஒரு பெரிய பூகம்பம் நடக்கிறது, பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. அப்பொழுது சூரியன் இருளாகிறது, சந்திரன் சிவப்பாகிறது, அப்படி நிறைய காரியங்களை பார்க்கிறோம். இந்த 6வது முத்திரை நடக்கும் போதே சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, 7வது முத்திரைக்கு முன்பதாக பூமியில 1,44,000 பேர் குறிக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு முத்திரை கொடுக்கப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்துல பார்க்கிறோம். அப்போதான் இவர்கள் ஒரு 4 திசையிலிருந்து தேவ தூதர்கள் அழிவை உண்டாக்கும் போது அதுல இருந்து காக்கப்பட வேண்டும் என்று முத்திரிக்கப்படுகிறவர்களா இருக்கிறாங்க. இது எப்போ? 7வது முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு வரப்போகிற அழிவுகளிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக இப்பொழுதே நடக்கிறது. பரலோகத்துல அதுவரைக்கும் மரித்து தேவனுடைய ராஜ்யத்துல இரத்த சாட்சிகளாய் இருந்த பரிசுத்தவான்களுக்கு வெண்ணங்கி கொடுக்கப்பட்டவர்களாய் அவர்கள் கையிலே குருத்தோலை பிடித்து கொண்டு தேவனை துதித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சம்பவம்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் 7வது முத்திரை உடைக்கப்படுகிறது. இந்த 7வது முத்திரை தான் 8வது அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் விளக்கப்படுகிறது. இந்த 7வது முத்திரை உடைக்கும் போது அந்த காலத்துல வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்துல முதல்ல 1/2 மணி நேரம் பரலோகத்தில் மிகுந்த அமைதல் உண்டாகிறது. அதுக்கப்புறம் 7 தூதர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போது என்னென்ன நடக்கிறது என்று சொல்லும் போது, இந்த 7வது முத்திரை உடைக்கும் போது 7 தூதர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்படுகிறது. 7 தூதர்கள் 7 எக்காலங்களும் அவர்கள் ஊதுகிற சம்பவம் 7வது முத்திரையின் காலம். 7 முத்திரைக்கு அப்புறம் 7 எக்காலம் அல்ல, 7வது முத்திரையில நடக்கிற காரியங்கள் 7 எக்காலங்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு எக்காலமும் ஊதும்போது ஒவ்வொரு பேரளவு நடக்கிறது. முதல் எக்காலம் ஊதும்போது அக்னியினாலே 1/3 பங்கு பூமியிலே மரங்களும் புல்லும் எல்லாம் எரிந்து விடுகிறது, நஷ்டம் உண்டாகிறது. 2வது எக்காலத்துல கடல்ல 1/3 பங்கு அக்னியினால கடல்ல 1/3 பங்கு ஒரு அழிவு உண்டாகிறது. அதுல மீன்களும் கப்பல்களும் சேதமாகிறது. 3வது எக்காலத்துல நதிகளும் நீரோடைகளும் பாதிக்கப்படுகிறது. அதை குடிக்கிறவர்கள் மரிக்கிறார்கள். 4வது எக்காலத்துல வானத்துல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் 1/3 பங்கு இருள் அடைகிறது. பகல் நாளும் சரி, இரவு நாளும் சரி, 1/3 பங்கு இருளாவே இருக்கிறது. இந்த 4 எக்காலங்களுக்கு அப்புறம் வருகிற 5வது எக்காலம், 6வது எக்காலம், 7வது எக்காலத்தை குறித்து பேசும்போது மகா பயங்கரமான 3 காரியங்கள் நடக்க போகிறது என்று சொல்லப்படுகிறது. 5வது அதிகாரம் எக்காலம் ஊதும் போது வாசிக்கிறோம், இதுவரைக்கும் டைம் சொல்லவே இல்லை. இந்த எக்காலத்தின் காலங்கள், முத்திரையின் காலங்கள் எவ்வளவு காலங்கள் என்று வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் விளக்கப்படல. முதல் முத்திரை முடித்த எத்தனை காலத்துல 2வது முத்திரை இல்லை எவ்வளவு காலங்கள் இது இருக்க போகிறது என்பது சொல்லப்படவே இல்லை. இந்த முதல் 4 எக்காலங்களை குறித்து சொல்லும் போதும் காலகட்டம் சொல்லப்படவே இல்லை. இந்த 5வது எக்காலம் ஊதுகிறது. எவ்வளவு நாட்கள் அந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது 5 மாதங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 மாதங்கள்ல என்ன நடக்குதுன்னா, பாதாளத்திலிருந்து வெட்டுக்கிளிகள் பூமியில சேதம் உண்டாக்குறது. 6வது எக்காலத்துல பார்க்கும்போது தான் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 4 தூதர்கள் பூமியில 3/1 பங்கு ஜனங்கள் அழியத்தக்கதாக சேதத்தை உண்டாக்குறார்கள். இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 6வது முத்திரை முடிந்து 7வது முத்திரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக முத்திரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், காக்கப்பட வேண்டும் இவர்கள் அப்படின்னு. இந்த 6வது எக்காலம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கும் காலகட்டம் கொடுக்கப்படுகிறதுனா 1 வருஷம், 1 மாசம், 1 நாள், 1 மணி நேரம். இது முடிந்து ஒரு 42 மாதங்கள் 2 சாட்சிகள் பூமியில இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய வருகையை குறித்து ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் எச்சரிக்கை கொடுத்து கடைசியில தான் சொல்லுது, 42 மாதங்கள் அவர்கள் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்ற காரியங்களை சொல்லியும் ஜனங்கள் இருதயம் கடினம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. 42 மாதங்கள் முடியும் போது
அப்போதுதான் சொல்லப்படுகிறது, மிருகமானது வந்து அல்லது அந்தி கிறிஸ்து வந்து இந்த 2 சாட்சிகளை அவன் கொள்ளுகிறவனா இருக்கிறான். அவர்களுடைய பிரேதம் 3 நாட்கள் ஜனங்கள் பார்க்கத்தக்கதாக இருந்து அவர்கள் திரும்ப உயிரடைந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களா இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் 7வது எக்காலம் சொல்லப்படுகிறது. இந்த 7வது எக்காலம் தான் கடைசி பயங்கரம். 3 பயங்கரம் சொன்னோம்ல, 5வது எக்காலம், 6வது எக்காலம், 7வது எக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3வது பயங்கரம் நடக்க போகிறது. இந்த பயங்கரம் இதற்கும் காலகட்டம் கொடுக்கப்படுகிறது. 42 மாதங்கள். இந்த 6வது எக்காலம் முடிந்து இந்த கடைசியில சாட்சிகளை அவன் கொண்டு அவன் அரசாளுகை செய்கிற ஒரு காலகட்டம் இருக்குது. இந்த 42 மாதங்களை குறித்து சொல்லப்படும் போது தான் எங்க வாசிக்கிறோம், 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 24வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் நாம் பார்க்கிறோம் அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி இவர்கள்லாம் வருகிறார்கள். நாம் பார்க்குற இந்த காலகட்டத்தில் ஆரம்பத்திலேயே முத்திரிக்கப்பட்ட 1,44,000 பேர் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் தான் முதற் பலன்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அறுவடை செய்யும் போது ஃபர்ஸ்ட் ஒரு முதற் பலன் இருக்குமா, அது முதற் பலன் என்னன்னா இதுக்கப்புறம் பெரிய அறுவடை இருக்கிறது என்பதற்கு அடையாளம். இந்த 1,44,000 பேர் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 14ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், பூமியிலே அறுவடை செய்யும்போது படி மனுஷகுமாரன் மேகங்கள் நடுவில் இருக்கிறாரா, அவர் அரிவாளை வீசி அறுவடை செய்யும்போது தேவ ஜனங்கள் பரலோகத்தில் இருந்து அவரை துதிக்கிற ஒரு காரியம் நடக்குது. இதுதான் தேவ ஜனங்கள் எடுத்து கொள்ளப்படுகிற ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. 14ஆம் அதிகாரம் 14லேருந்து 16 வரைக்கும். இதுக்கு முடிஞ்சு அந்த 42 மாதங்கள் இவன் அரசாளுகை செய்யும் போது சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, இந்த 7வது எக்காலத்துக்கு அப்புறம் இல்லை, 7வது எக்காலத்தின் காலத்துல ஒரு 7 கலசங்கள் கொடுக்கப்படுகிறது. 7 தூதர்கள் ஞாபகம் இருக்குங்களா? 6 முத்திரை முடிந்து 7வது முத்திரையில ஒரு 7 எக்காலங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த 7 எக்காலங்கள்ல 6 எக்காலம் முடிஞ்சு 7வது எக்காலத்தின் அந்த 42 மாதங்களுக்குள்ளாக 7 கலசங்கள் கொடுக்கப்பட்டு அந்த 7 கலசங்களின் பாதிப்பு பயங்கரம் பூமியில நடக்க போகுது. இந்த காரியங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா 16 அதிகாரத்தை முழுசா பார்த்துரும். அதன் முடிவிலே இயேசு வருகிறார். இயேசு வரும்போது அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி இவர்களெல்லாம் பிடிக்கப்பட்டவர்களாக பாதாளத்தில் அக்னி கடலில் தூக்கி போட போகிறார்கள். இவர்கள் எல்லாம் சிறைப்பட்டு இவர்கள் பாதாளத்தில் கட்டுண்டவர்களா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவன் 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறார். இந்த 1000 வருட அரசாட்சியில பூமியில சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்பதை விளங்க செய்வதான தேவ ஆட்சி நடக்கிறது. அதுக்கப்புறம் திரும்ப கட்டப்பட்டவன், பாதாளத்தில் கட்டப்பட்ட பிசாசானவன் திரும்ப வந்து அவன் யுத்தம் செய்து அவனும் தோற்கடிக்கப்பட்டு கடைசியில் எரி நரகத்தில் போடப்படுகிறார்கள். ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உண்டாகிறது. தேவன் பழையவைகளெல்லாம் ஒளிந்து புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குகிறார். அந்த புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கிறது என்று 20வது அதிகாரம் 21வது அதிகாரத்தில் விளக்குகிறவராக இருக்கிறார். அங்கே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நல்ல செழிப்பு உண்டு, எப்பொழுதும் சந்தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லி மகிமையாக அந்த சுவிசேஷம் முடிகிறது. ஆனால் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு காரியத்தின் முக்கியமான வசனங்கள் 2 வசனங்கள் சொல்லி முடிக்க போகிறோம். 21:7-8 அதை பார்க்கும்போது தான் சொல்கிறாரு, இத்தனை போராட்டங்களும் கடந்து இதில் ஜெயங்கொள்கிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். யாரு ஜெயிக்கிறானோ, இந்த உபத்திரத்தின் மத்தியிலே விசுவாசத்தை காத்து கொண்டு பொறுமையாய் இருக்கிறவர்கள் அவர்கள் ஜெயிக்கிறவர்கள். அவர்கள் சுதந்திரிக்கிற 2 காரியம் என்னன்னா, இங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவன், புதிய வானம் புதிய பூமி, தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம், எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்துக் கொள்வான். 2வது சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய குமாரராயிருப்பார். தேவனோடு இருக்கிற உறவு, அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான காரியம். ஏன் சொல்லப்படுகிறதுனா, பயப்படுகிறவர்கள் அவ்விசுவாசிகள் பாவிகள். 3 பங்கு. பாவிகள் ஆட்டோமேட்டிக்காக சுதந்திரிக்க மாட்டார்கள், எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் விசுவாசிகள் சொல்லும்போது விசுவாசத்தை இழந்து அவிசுவாசியா போயிடக்கூடாது. இந்த உபத்திரம்லாம் இருக்குன்னு பயந்து நீங்க விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது. பயப்படாம தைரியமாய் உபத்திரவத்திலே விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு போராடி கடைசி பரிந்தும் விசுவாசத்தை காத்து ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்தும்படியாக தான் இத்தனை காரியங்கள் சொல்லப்படுகிறது. சொல்லிட்டு இப்படி இருந்தா நீங்க பயந்து விசுவாசத்தை இழந்து விட்டு அவிசுவாசியாய் மாறிட்டீங்கன்னா, இல்லைன்னா பாவிகளோடு சேர்ந்து உங்களுக்கும் பங்கு இருக்கு, நீங்களும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டீர்கள், உங்களுக்கு அவர்களோடு சேர்ந்து அக்கினி கடியில 2ஆம் மரணம் உண்டாகும் அப்படின்னு எச்சரித்து தான் அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்துக்கொள்ளும், விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு பொறுமையா இருங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இதை கேட்டுட்டு அவர் சொல்றார், 6வது வசனத்தெல்லாம் சொல்றார், இதுதான் ரெவலேஷன் முடிஞ்சிச்சு, ஆயிற்று, வெளிப்பாடு முடிந்தாயிற்று, பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை உங்களுக்கு தருவேன், நீங்கள் அது வரைக்கும் காத்து கொள்ளுங்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருங்கள் என்று சொல்லி இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை முடித்து சொல்லுகிறார். ஆவியும் மனவாட்டியும் சபையும் ஆவியானவரும் இயேசுவே வாரும் என்று சொல்றாங்க. இதை கேட்கிற யாரும் இயேசுவே வாரும் என்று சொல்லத்தக்கதாக உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். உபத்திரம் இப்பதான் நினைக்காதீங்க, இதை காட்டிலும் பெரிய உபத்திரவங்கள் எதிர்காலத்தில் உண்டு, அந்த கிறிஸ்துவின் காலத்திலும் உண்டு. ஆனால் அதில் எல்லாத்தையும் ஜெயிக்கிறவர்களாய் இருந்தால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் கண்டிஷன் ஒன்று, ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். ஜெயங்கொள்கிறவர்கள் யார்னா, விசுவாசத்தை பொறுமையோடு காத்து கொண்டு கடைசி வரைந்தும் அவர்கள் நிலைத்திருக்கிறது தான் ஜெயம். நீங்கள் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்று உங்களோடு பேசியிருக்கிறார். என்ன உபத்திரத்தை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த உபத்திரத்தில் விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு பொறுமையாக இருங்கள், கர்த்தர் இதிலும் ஜெயம் தருவார். கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தால், இந்த போராட்டம் முடிஞ்சு ஓகே சரியாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் தொடர்ந்து போராட்டங்கள் வரலாம், ஆனால் வரும்போது நீங்கள் நினைக்க வேண்டியது காரணம், இது என்னுடைய சரீரத்துக்கு எதிரான போராட்டம், என்னுடைய சொத்துக்கு எதிரான போராட்டம், என்னுடைய சமாதானத்துக்கு எதுவான போராட்டம் நினைக்காது, விசுவாசத்துக்கான போராட்டம்னு புரிந்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவரை அண்டி கொண்டிருந்தால் முடிவிலே நித்திய ஜீவனம் உண்டு, பூமியிலே உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையும் உண்டு. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசத்தை காத்து கொள்கிறதுல பொறுமையாக இருந்து ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசு. இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்ட தேவ மக்களுக்காக ஜெபிக்கிறேன். விசுவாச போராட்டம் எதுவாக இருந்தாலும் அதை ஜெயித்து விசுவாசத்தை காத்து கொண்டு பொறுமையாய் கடைசி வரைந்தும் நிலைத்திருக்க தேவ கிருபையும் பலனும் அவர்களுக்கு உண்டாயிருக்க முடியாது சொல்லி, இந்த நேரத்தில் போராட்டத்தை காண்கிற அவர்களுக்கு ஒரு விடுதலை நீர் கட்டளையிடுவீர்கள். அது சரீரத்தில் இருந்த போராட்டமாக இருந்தாலும், கர்த்தாவே வியாதியாக இருந்தாலும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும், வேலையில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும், ஊழியத்தில் இருக்கிற பாடுகளாக இருந்தாலும், ஆண்டவரே ஒரு விடுதலை கட்டளை எடுத்து இளைப்பாறுதலை கட்டளையிடுவீர்கள். ஆண்டவரே, இந்த சோதனையை ஜெயித்து கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்திலே அவர்கள் கர்த்தாவே விசுவாசத்தில் வளர இந்த நம்ம கிருபை தருவீரார். முடிபறிந்தும் நிலைத்திருக்கத்தக்கதாக நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 Mail ID wordofgod.paul@gmail.com. ஜெய் சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.